நீ பாட்டுக்கு நீ கடுமையா உழைச்சேன்னு சொல்ற. ஆனா நான் கடுமையா உழைச்ச அளவுக்கு நீ எங்க உழைச்ச? ஒருவேளை இன்னைக்கு என் பேர்ல இந்த பங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பிசினஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு நான் கடுமையா உழைச்சிருக்கேன். யார வேணாலும் கேளு. இந்த வீட்டுக்கு நான் என்னைக்கு வந்தனோ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனசார கவனிச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு சமைச்ச, டீ போட்டு கொடுத்த, எல்லாத்தையுமே பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவங்க பர்சனல் டாக்டரா இந்த வீட்லயே நான் சுத்தி இருக்கேன். உனக்கு தெரியுமா? எல்லாத்த விட நான் பண்ண பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்டு புள்ளைய கரணை தான் பண்ணிக்கிட்டேன். அதோட கல்யாணம் ஆனதும் நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன். அண்ட் மருமகன்ற முறையில எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த வீட்டுல அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. என்னோட உரிமையை விட எனக்கு இங்க நிறையவே கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணு. அண்ட் அவரே விருப்பப்பட்டுதான் இந்த ப்ராப்பர்ட்டி பிசினஸ் என் பேருக்கு எழுதி வச்சாரு. சோ இதுதான் என்னுடைய கதை. இப்ப நீ சொல்லு, உன்னோட கதை என் கதைக்கு முன்னாடி ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்ல. சோ நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா உங்களோட சிம்பத்தியோ அன்போ இல்ல, மன்னிப்புக்காகவோ இல்ல. என்னோட உரிமைக்காக, என்னோட பங்குக்காக, என்னோட அதிகாரத்துக்காக, என் பணத்துக்காக வந்திருக்கேன். அத அடையறதுக்காக தான் நான் முத நாள்ல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். வாவ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ பேசின பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீ உண்மையை சொல்ற. இந்த இடத்துக்கு நீ பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கன்னு சொல்றல, பணம் தான் உனக்கு முக்கியம்ன்ற. பிரீத்தாவோட இந்த ரூபம், இந்த நடவடிக்கை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இது கரனுக்கு காட்டியே ஆகணும். அவனை போய் கீழே கூட்டிட்டு வரேன். வா சமீர். சரிங்க பாட்டி. அத்தை முதல் நாள்ல இருந்தே சொன்னாங்க, பிரீதா இந்த வீட்டுக்கு வந்ததே பணத்துக்காக தானே சொன்னாங்க. வாவ், இதுதான் உங்க உண்மையான முகமா? நான் உங்களை என் அக்காவா நினைச்சேன். எல்லாரும் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசும்போது நான் உங்க கிட்ட இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் பிரீதா நீதான் கரெக்ட்னு சொன்ன. இன்னைக்கு என்னால நம்பவே முடியல. இதுதான் உங்களோட உண்மையான முகமா? எப்பவுமே நீங்க ஒரு நல்ல மருமகன், நல்ல அண்ணி. பணம் உங்களுக்கு முக்கியமே இல்லன்னு தோணுச்சு. உங்களுக்கு அன்புதான் முக்கியம், உங்களுக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் எல்லாரையும் விட கெட்டவங்களா இருக்கீங்க, எல்லார விட. I can't believe this. I hate you. I'm sorry கிருத்திகா, பட் நீ என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நீ என்ன பத்தி என்ன யோசிக்கிறியோ அதுக்கு வருத்தப்படல எனக்கு டைம் இல்ல. ஏன்னா நான் இதை விட பெரிய மேட்டர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். இங்க பாரு பிரீதா, உன்னோட இந்த முகத்தை எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நீ காட்டுறல. ஐ விஷ் இதே உருவத்தை நீ முன்னாடியே இவங்களுக்கு காட்டி இருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு இவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, இவங்க இவ்ளோ ஹர்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. அது எப்படி ரூபத்தை காட்ட முடியும்? ஏன் ரூபத்தை காட்டி இருந்தா இந்த வீட்டுல இருந்து என் காரியத்தை சாதிச்சிருக்க முடியுமா? அண்ணி, எதுக்கு அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு எதுவும் பேச மாட்டீங்களா? பிரீதா, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ எல்லார்கிட்டயும் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய விஷயங்களை பண்ணேன்னு சொன்ன, முன்னேறிட்டேன்னு சொன்ன. ஆனா இப்போ வேற எதையோ சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு உன்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? பிரீதா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ அவ்வளவு கெட்டவ இல்ல. அண்ணி, வாட்ஸ் ராங் வித் யூ? இவ இங்க பணத்துக்காக தான் வந்திருக்கன்னு இவ தெளிவா இப்ப சொன்னால. ஆனா நீங்க இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டீங்க. எதுக்கு? இதுக்கான பதில உங்களுக்கு பிரீதா சொல்லுவாக்கா. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா உண்மை இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும்
நான் அதுவும் நின்னுட்டு இருக்கேன், இந்த வீடு என் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் எதுக்காக என்னுடைய அந்த குட்டி வீட்ல இருக்கணும்? இங்க வந்து என் உரிமையை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இது எனக்கு சொந்தமானது, எனக்கு தான் கிடைச்சாகணும். என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. கரண் இங்க பாரு. ஐயோ எழுந்துரு கரண், கண்ணை தர, எழுந்துரு. அட கண்ணை தர. பாட்டி இந்தாங்க லெமன் ஜூஸ். நல்ல வேலை லெமன் ஜூஸ் கொண்டு வந்த. நீ எழுப்புடா, நான் கூப்பிட்டா இவன் காது கேட்க மாட்டேங்குது. நீ எழுப்பு. நீங்க ஏன் அண்ணனை எழுப்புறீங்க? அட இவன் கிட்ட பிரீதா பத்தின உண்மையை சொல்லணும்ல, அவனை எழுப்பு. கர்ணனாக்கு எல்லாம் தெரியும்ல. கரனுக்கு பழைய உண்மைதான் தெரியும், இந்த புது உண்மை அவனுக்கு தெரியாது. நான் நாளைக்கு காலையில எல்லாம் சொல்ல விரும்பல, இன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சாகணும். அவன் காதால அதை கேட்கணும், கண்ணால பாக்கணும். பிரீதா அன்னைக்கும் பணத்துக்காக தான் வந்தா, இன்னைக்கும் பணத்துக்காக தான் வந்திருக்கா. இவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு பிரீதாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். சரிப்பா எழுந்துரு. ஒருவேளை நீ இந்த வீட்டுக்கு நிஜமாவே பணத்துக்காக தான் வந்தனா, உன்னை பத்தி கவலைப்படாம நீ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீ உயிரே கொடுக்க துணிஞ்ச. எதுக்கு? பதில் சொல்லுமா. கிருத்திகாக்கும் அக்ஷய்க்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்ப உனக்கு அக்ஷய் பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ எங்க கிட்ட வந்து உண்மைய சொல்லி கிருத்திகாக்கும் அக்ஷய்க்கும் கல்யாணம் நடக்க விடல. எதுக்காக? ஏன்னா நீ கிருத்திகாவோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு நினைச்ச. ஏன்னா நீ அவளை அவ்வளோ நேசிச்ச. அதுக்கப்புறம் நம்ம கிருத்திகாக்கு பிருத்வியோட கல்யாணம் ஆகும்போது அப்பவும் நீ தடுத்த. ஏன்? ஏன்னா உனக்கு தெரியும், ஏன்னா இந்த பிருத்வி ரொம்ப ரொம்ப நல்லவன். உங்க எல்லாரும் மேலயும் பரிதாபப்பட்டவன். அதனால தான் இன்னும் உங்க எல்லாரையும் இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன். பிரீதா, நீ ரிஷப ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். கரண் மேல ட்ரக்ஸ் படி விழுந்தப்ப உனக்கும் கரனுக்கும் கல்யாணம் கூட ஆகலையேமா. அப்ப கூட நீ தான் கரனை காப்பாத்துன, அந்த பழிய நீ ஏத்துக்கிட்ட. எதுக்காக? கரனை காப்பாத்த தானே, கரனோட வாழ்க்கைய காப்பாத்த. ஏன்னா அவ ஒரு கிரிக்கெட்டர். ஒருவேளை அவன் மேல போடப்பட்ட பொய்யான பழி சரி நிரூபணமா இருந்தா அவன் கரியர் நாசமா போயிருக்கும். அவன் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில வந்திருப்பான். அது உனக்கு விருப்பம் இல்ல. சரி, இது எல்லாத்தையும் விட, இந்த வீட்ல யாருக்கு எப்ப உட முடியலனாலும் நீ நல்லா பாத்துக்கிட்ட. இந்த வீட்ல எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ அப்ப நீதான் போராடின. இந்த வீட்டோட சின்ன பெரிய தேவைகள் எல்லாத்தையும் நீ தானமா கவனிச்சுக்கிட்ட. சில சமயங்கள்ல நானே மறந்திருக்கேன், அத்தைக்கு எப்ப மருந்து தரணும், மகேஷ்க்கு எப்ப மருந்து தரணும். ஆனா நீ என்னைக்கும் மறந்ததில்ல. கரெக்ட் டைம்க்கு எல்லாரையுமே நீ கவனிச்சுக்கிட்ட. எப்பவும் உன்னோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்காம எங்களோட சந்தோஷத்தை பத்தி மட்டும்தாமா நீ எப்பவும் யோசிச்சுட்டு இருப்ப. எதுக்கு சொல்லு பிரீதா? ஏன்னா உனக்கு எங்க மேல அவ்வளவு பாசம். பிரீதா, நீதான் இந்த வீட்டோட பிரகாசம், நீதான் இந்த வீட்டோட செழிப்பு. பண்டிகை கொண்டாட்டம் எல்லாமே நீதான். ஒவ்வொரு மூலையிலயும் நீதான் இருக்கு பிரீதா. ஆமா, இந்த வீட்டோட எல்லா கார்னர்ஸ்லயும் நான் இருந்தேன். எப்படி இல்லாம இருந்திருப்பேன்? ஒருவேளை நான் மகேஷ் அப்பாவோட செல்ல பொண்ணா ஆகணும்னா இதெல்லாம் செய்யாம இருப்பேனா என்ன? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் எல்லாரோட மனசையும் ஜெயிக்க தான் முயற்சி பண்ணேன். சில பேர் மனசை ஜெயிச்ச, சில பேர் கிட்ட முடியல. ஆனா இது எல்லாமே நான் எதுக்காக செஞ்சேனா, ஒரு நாள் மகேஷ் அப்பா சந்தோஷப்பட்டு அவரோட சொத்தை என் பேர்ல எழுதுவாருன்னு தான். அதையும் அவர் இப்ப பண்ணிட்டாரு. ஒருவேளை இதுதான் உண்மைனா இது எல்லாத்தையும் என்னோட கண்ணை பார்த்து சொல்லு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எதுக்காக கண்ணை பார்க்க மாட்டேங்கிற? அத்தை, இவளுக்கு வெக்கம்லாம் எதுவும் இல்ல. இவளுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்திருந்தா இதெல்லாம் சொல்லிருக்கவே மாட்டா. நீங்க கேட்டீங்க, இவ சொல்லிட்டா. ஆமா, நான் பணத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டா. அதுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அண்ணி,
என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஒழுங்கா கேட்கவே இல்லையா? இவ தான் தெளிவா சொல்றாள்ல, இவ இங்க பணத்துக்காக தான் வந்திருக்கா. அண்ணி, நீங்களே கொஞ்சம் யோசிங்க. ஒரு சாதாரண பிசியோதெரபிஸ்ட் இந்த ஃபேமிலிக்கு வந்திருக்கா. அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தா. இந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் அண்ட் கிளாஸ பார்த்து இவளால நம்பவே முடியல. இவ இந்த ஃபேமிலிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. இது எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டா. அதனாலதான் இவ பிளான் பண்ணா. இந்த வீட்டோட சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அப்படி நடந்தா எல்லாம் இவளுக்கு கிடைச்சிடும்னு நினைச்சா. அதனாலதான் இந்த பொண்ணு முகத்தை மறைச்சிட்டு ஏமாத்தி கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அண்ட் ஐம் ஷியோர் அண்ணி, இவ தான் உட்காந்துருக்கான்னு கரனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்ம கரண் இந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டான். வாய்ப்பே இல்ல. எப்பெல்லாம் இவன் தேவைப்படுறானோ அப்பெல்லாம் இவன் குடிச்சிட்டு தூங்கிடுறான், மயக்கம் ஆயிடுவான். இத புடி, நான் இவனை எழுப்புறேன். எழுந்துரு கரண், எழுந்துரு கரண், எழுந்துரு. கரண், லெமன் ஜூஸ குடி, மரியாதையா கண்ண தர. இந்தா இத குடி, இந்த லெமன் ஜூஸ் குடி. எழுந்துரு, மயக்கம் தெளியட்டும். அண்ணா கொஞ்சம் குடிச்சிருங்க, கொஞ்சமா குடி. இப்ப சொல்றேன் கேளு. கீழே போய் பாருடா, உண்மையும் கண்ணால நீ பாக்கணும். இன்னைக்கு மட்டும் நீ கண்ணை திறக்கல, என்னைக்குமே உனக்கு உண்மை தெரியாம போயிடும். இங்க அங்க நீ என்ன பாக்குற? நான் உன்கிட்ட பேசுறேன்ல, என்ன பாரு. கரீனாக்கா, ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. பாத்தியா பிரீதா, உன்னால இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நாங்க பாட்டு ஏதோ ஓரமா வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்க வாழ்க்கை கெடுக்க வந்த? எல்லார விட நீதான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரியே இருக்கு. நீ என்ன நினைச்ச? நான் உன்கிட்ட இருந்து ஏதாவது பறிக்கணும்னா, இல்ல உன்னை பத்தி வெளியே சொல்லிடுவேனா, இல்ல உன் டிராமாவை ஸ்பாயில் பண்றேனா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்கு ரொம்ப பிடிக்கலன்னு பார்த்தா அது பிருத்வியும் ஷர்லின் மட்டும்தான். ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்ல அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரியும். இந்த குடும்பத்தை நீ எப்படி ட்ரீட் பண்றன்னு எல்லாமே தெரியும். பை தி வே, நீங்க ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ இப்ப மட்டும் ரொம்ப ஜாலியா வாழ்ற மாதிரி. பிருத்வியோட ரூலுக்கு அடியில தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனிமே பிருத்வி இல்ல, நான் ரூல் பண்ண போறேன். இதுல என்ன பெரிய வித்தியாசங்கிற? And I assure you, இவனை விட எல்லாரையும் நல்லதா ட்ரீட் பண்ணுவேன். சர்வன்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றல. உனக்கு எப்படி தெரியும்? How do you know about this? I know. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம். ஆனா வித்தியாசம் இருக்கு. நீ ரொம்ப அசிங்கமான பக்கம், நான் ரொம்ப அழகான பக்கம். நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும். பழி வாங்கணும். உன்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கல்ல, அதுக்கு பழி வாங்கணும். பழி வாங்கணுங்கிறது உன் ரத்தத்திலே இருக்கு. உன் மூஞ்சில என்னால பார்க்க முடியுது. அதுக்காக தான் கோல்மால் பண்ணி நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு ஆளுங்களை ரொம்பவே தொல்லை பண்ணிருக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த வீட்டு ஆளுங்களை அதாவது எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோ. ஏன்னா இப்ப என்னோட மனசுல யாருக்காகவும் எந்த சாஃப்ட் கார்னரும் இல்ல. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். உன்னை பத்தின உண்மையெல்லாம், நீ செஞ்ச காரியம் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்களே கேட்டீங்களா அண்ணி? இந்த பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? இவ இங்க பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கா. ஆனா நீங்க இந்த பொண்ணுக்காக எப்பவும் எனக்கு எதிரா பேசுவீங்க, எப்பவுமே என்கிட்ட கோபப்படுவீங்க, இவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, இவளுக்கு யார் மேலயும் அக்கறை இல்ல. உங்களுக்காக இவ மனசுல பாசமே இல்ல. பிருத்வி நம்மள இவ்ளோ கொடுமை பண்றான்ல, இத பார்த்து இவ சந்தோஷப்படுறான். இதெல்லாம் பார்த்ததுல இவளுக்கு ரொம்ப நிம்மதி. இவளோட மிடில் கிளாஸ் குணத்தை இவ காட்டிட்டா. பாத்தீங்களா?
நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க கரீனா மேடம். மிடில் கிளாஸா? நானா? இந்த வீட்டோட ஓனர் நானு. இப்ப சொல்லுங்க, நான் எப்படி மிடில் கிளாஸ் ஆக முடியும்? ஆக்சுவலா சொல்லக்கூடாது, ஆனா இப்போ நீங்க தான் மிடில் கிளாஸ் ஆயிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? சரி, இதெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட உண்மையா ஒண்ணு சொல்லட்டுமா? மிடில் கிளாஸா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. எல்லாரை விட ரொம்ப ஒசத்தியான கிளாஸ் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா பணம் மட்டும்தான் கம்மி, ஆனா மிடில் கிளாஸ் ஆளுங்க பெருசாவே கனவு காணுவாங்க. அதுக்கப்புறம் அதையே நிறைவேற்ற வானத்துல பறக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசையை நிறைவேற்றிப்பாங்க. இதோ நான் பண்ண மாதிரி. எப்பவுமே எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த வீட்டு ஓனர் ஆகணும்னு நினைச்சேன். சோ இன்னைக்கு நான் ஆயிட்டேன். ஆக்சுவலி கரீனா மேடம், நான் நீங்க சொன்னதை தப்பாவே எடுத்துக்கல. ஏன்னா இந்த முறை நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது பணத்துக்காக தான், என்னோட உரிமைக்காக. இன்னொன்னு சொல்லட்டுமா? முதல் நாள்ல இருந்தே என்னோட இந்த வேஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. பாவம் எல்லார்கிட்டயும் சொன்னீங்க, ஆனா யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரே மாதிரி 2 பேர் இருக்கும்போது ஒருத்தரோட வண்டவாளம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? ஐ மீன், ஒரு ஆள் நெகட்டிவா இருந்தா அவனுக்கு மத்தவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி தெரிஞ்சிரும். நான் அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா உங்களோட இந்த கூர்மையான பார்வை என்னோட உண்மையை கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா, எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கிடைச்சிருச்சு. நான் எதையெல்லாம் அடைஞ்சனோ அதையெல்லாம் என்னுடைய உழைப்பால, என் தகுதியால நான் அடைஞ்சேன். அதோட நான் அடைஞ்சதுல இருந்து நயா பைசாவை கூட உன்னை நான் அடைய விடவே மாட்டேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன நினைச்ச? அந்த கரண் லூத்ரா ரிஷப் போனதுக்கு அப்புறம் பிசினஸ் சமாளிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அவனுக்கு பிசினஸ்ல பி கூட தெரியாது. நடத்துறது இருக்கட்டும், அவன் லூத்ராஸோட பிசினஸையே மூழ்கடிச்சிருப்பான். இட் இஸ் மீ. லூத்ராஸோட பிசினஸ் ரன் பண்றது மட்டும் இல்ல, பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. எனக்கு இப்போ இந்த பிசினஸ்க்காக உன்ன மாதிரி திறமையான ஆளுங்க தேவைப்படுறாங்க. அப்புறம் சரி, கவலைப்படாத. நீ, நான் உனக்கு நல்ல சேலரியாவே தரேன். நீ எனக்காக வேலை பண்ணு. ஒரு மகு தண்ணிலே முழுகி செத்து போயிடலான்னு நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா கம்மியா சேலரி கொடுக்க மாட்டேன், புரியுதா? சேலரி? ரியலி? சேலரிய யார் கொடுப்பாங்க தெரியுமா? முதலாளி இல்ல முதலாளி அம்மா. நீ எப்ப உன்னை முதலாளி அம்மாவை நினைக்க ஆரம்பிச்ச? உன்னோட இந்த பொய்யான பேச்சு, பொய்யான ஃபேக் பேப்பர்ஸ் இருக்குல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, கண்ண தெர கரண், மயக்கத்துல இருந்து வெளியில வா. எழுந்திரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன தூங்க விடுங்க. பாட்டி மெல்லமா. என்ன மெல்லமா? கேட்கவே மாட்டேங்கிறான். நான் ஒன்னு சொல்லவா? பிரீதா திரும்பி வந்துட்டாப்பா. கீழே டிராமா போட்டுட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளோட வாயாலேயே முன்னாடியும் பணத்துக்காக தான் வந்தேன், இப்பவும் பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றா. பாட்டி மெல்லமா. அண்ணா ப்ளீஸ் எழுந்திரீங்க. அண்ணி கீழே வந்திருக்காங்க. வாங்கண்ணா. எழுந்திரி கரண். கரண் எழுந்திரு. பிரீதாவா? பிரீதா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் கீழே வா. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. பிரீதா வந்திருக்காளா? என்னோட பிரீதா. பிரீதா வந்துட்டா. என்னோட பிரீதா. இவன் கோவப்படுவான்னு நினைச்சேன், ஆனா சந்தோஷப்படுறா. வா வா வா, கீழே போய் பார்க்கலாம் வா. நீ நம்பு நம்பாம போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுற. சும்மா நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா நீ சொல்றது மட்டும்தான் கேக்கும், மத்தவங்க சொல்றதெல்லாம் புரியாது. அப்படியா? நீ சொல்ற எதையுமே நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா நீ சொல்ற எல்லாமே சுத்த வேஸ்ட். அப்போ சரி விடு. சொல்லு, நீங்க வா. நீ வேற ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தல.
மகேஷ் அப்பாவோட வில்ல படிக்க. சோ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். வா, இந்தா இத படி. இந்த வில்ல எல்லாருக்கும் கேக்குற மாதிரி படி. அத நான் உன்கிட்ட படிக்க தரல. ஏன்னா இப்போ நீ ரொம்பவே கவலையில இருக்க. நான் உன்கிட்ட எதை படிக்க கொடுத்திருந்தாலும் நீ அதுக்கு என்ன சொல்லிருப்ப? உன் மண்டையில பிரிண்ட் ஆனதான் சொல்லிருப்ப. கண்ணு முன்னாடி இருக்கிறத படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நீ ரொம்பவே ஆடி போயிருக்க. அதனால உன்கிட்ட நான் ஏதாவது படிக்க கொடுத்தேன்னா அது உன்னால ஒழுங்கா படிக்க முடியுமா என்ன? சோ ஷர்லன் படிச்சுட்டு சொல்லட்டும். இதுல என்ன எழுதிருக்கோ, என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எல்லாருக்குமே படிச்சு காட்டிரு. உன் முகத்துல நிறைய பயம் தெரியுது. அதுல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவுதான் பயந்து போவ, ஆனாலும் உன்னை நீ ரியலைஸ் பண்ணிட்ட. எந்த ப்ராப்பர்ட்டியை நீ இது வரைக்கும் இல்லீகலா ஆக்கிரமிச்சு வச்சிருந்தியோ அது உன் கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.